ப்ரொடியூசர் கதை கேட்டு அவருக்கு பிடிச்சிருந்தா தான் படம் பண்ணுறாரா? ஒன்றே ஒன்று, ஒரு 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 சாபக்கேடு, ஒரு பெரிய ஹீரோ கால்ஷீட் கொடுத்துட்டா அவர் ஒரு கதை ஓகே பண்ணிட்டாருன்னா அந்த கதை பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அதெல்லாம் பிரச்சனையே இல்லை, அந்த பிடிச்சி படம் முடிச்சு ஆகணும். உண்மை என்னண்ணே? ஹீரோ கூட தீர்மானிக்கிறாங்க. ஆமாம், தீர்மானிச்சிட்டாங்க. அப்போ ஒரு அந்த தயாரிப்பில் கதையை கேட்டு வேற கதையை கேட்டுக்கலாமன்னா அடுத்த பிடிச்சி காட்சி போயிடுது. ஓகே, அப்புறம் பண்ணிக்குவோம், கதை செலக்ட் பண்ணுவோம் அப்படி இந்த அந்த டைரக்டரை இன்னொரு பிடிச்சி அனுப்பிடுவாங்க. இதெல்லாம் நடக்குது என்ன? அப்போ இங்கே சினிமாவுக்கு கதை தான் முக்கியம். அந்த கதைக்கு யார் டிசைட் பண்ணுறது? ஒரு 30-40 படம் பண்ண ஒரு ஹீரோக்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த கதை நாலேஜ் வந்துடும். அப்போ கதையை டிசைட் பண்ணுற ஒரு அத்தாட்டி உங்களுக்கு வந்துடும். ஏன்னா அனுபவம் இருக்குல்ல, அனுபவம் தான் எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்கும். ஒரு 4 படம் பண்ண ஹீரோ 5வது படத்துக்கு அவர் கதை கேட்டு அவர் பிடிச்சி அனுப்புறாரு. என்னைக்கு இந்த சினிமா எப்போ நல்லா இருந்துச்சு? ஒரு தயாரிப்பாளர் ஒரு டைரக்டர் கதை கேட்டு அந்த கதை நல்லா இருக்கு, இந்த கதைக்கு யார் நடிச்சா நல்லா இருக்கும், இந்த கதைக்கு விஜய் நடிச்சா நல்லா இருக்குமா, அஜித் நடிச்சா நல்லா இருக்குமா, கார்த்திக் நடிச்சா நல்லா இருக்குமா, தனுஷ் நடிச்சா நல்லா இருக்குமா, அப்போ இந்த கதைக்கு தனுஷ் நடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு டிசைட் பண்ணி அந்த டைரக்டரை தனுஷ்ட அனுப்பி அவர் அப்பாயின்மெண்ட் வாங்கி கதை சொல்லி அவருக்கு ஓகேன்னா அப்படி படம் எடுத்தாங்களே, அப்போதான் சார் சினிமா ஆரோக்கியமாக இருந்துச்சு. ஒரு தயாரிப்பு கதை ஓகே பண்ண இந்த கதைக்கு யார் ஹீரோ, அவருக்கு என்ன சம்பளம், அதுவே விஷயம். அது அவர் அந்த மார்க்கெட்டுக்கு சம்பளம் வாங்குறாரு, அது அடுத்த விஷயம். கதை அஸ்திவாரம், இங்கே அஸ்திவாரம் ஆடி போச்சு. பிடிச்சிருக்கும் கதைக்கும் சம்மந்தம்லாம் ஆகி போச்சு. இப்போ ஒரு ஹீரோ வெரைட்டியாக கதை வருதா? ஏன் இல்லைன்னா அந்த ஹீரோ நாலேஜுக்கு அவங்க கதை அறிவுக்கு தான் கதை கேட்குறாங்க. அப்போ ஒரே மாதிரி தான் கதை அமையும். ஒரு தயாரிப்புல கேட்டால் தான் ஒரு பாசர் அந்த தயாரிப்புல ஹீரோவுக்கு சொல்றேன், ஹீரோவுக்கு நல்ல விஷயம் என்ன, அவங்க நன்மைக்கு என்னன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு புடிச்சு கதை கேளுங்க. அப்போ தான் உங்களுக்கு கதை வெரைட்டியாக வெவ்வேறு சேனலில் வரும். நீங்கள் கதை கட்டினீங்கன்னா அது ஒரே சேனலில் வந்துட்டு இருக்கும். இன்னைக்கு ஆபத்து இதுதான் சார். இன்னைக்கு சரியான கதை வர்றதில்லை. ஒரு படம் பூரா ஒரு வன்முறை ஜாஸ்தியாக போச்சு. கஞ்சா வைக்கிறது, போதை பொருள் கடத்துறது. ஏன்னா கதை தயாரிப்புல சைடில் இல்லை, கதை முடிவு பண்ணுறது அவங்க சைடில் இல்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் அஸ்திவாரம் கதையை டிசைட் பண்ணுற உரிமையை ஃபஸ்ட்டு தயாரிப்பாளர் வந்து கொண்டு வரணும். சிறிய படங்கள் நிறைய படம் நிறைய வருது, நல்ல படங்கள்லாம். ஏன்னா அங்கே தயாரிப்பாளர் கதை முடிவு பண்ணுறாங்க. சின்ன சின்ன படங்கள்லாம் விவரிச்சாலும் எத்தனை ஒன்று கிட்ட இருக்கு நல்ல படங்கள். இந்த பார்க்கிங் படம் வந்துச்சு, சித்தான்னு படம் வருது, கொண்டாடுறாங்கல்ல சின்ன படங்கள்ல. ஏன் கொண்டாடுறாங்கன்னா அதெல்லாம் தயாரிப்பாளர் கேட்டு ஓகே செஞ்ச கதை. ஆனால் சிறிய படங்கள்லாம் வெவ்வேறு சேனலில் வருது. பெரிய ஆர்டிஸ்ட் படம் ஒரே மாதிரி வர காரணம் ஹீரோக்கள் கதை முடிவு பண்ணுறாங்க. இது கொஞ்சம் மாறினா மற்ற செலவுகள் அப்புறம் இதுதான் நான் நினைக்கிறது. ரொம்ப ஆழமாக தான் இதையும் கொஞ்சம் தேவைப்பசங்க நடைமுறைப்படுத்தணும். நம்ம மற்ற முக்கியமான ஸ்ட்ரைக்கை மட்டும் தயவு செய்து நடத்திடாதீங்க, அதுக்கான வாய்ப்பெல்லாம் கொடுத்துடாதீங்க. எல்லாத்தையும் பேசி சரி பண்ணிக்கலாம்.